இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டு அல்ல, முட்டாவாளின்னு சொல்கிறோம். அதாவது அந்த வக்ஃபுனுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் இஸ்லாமியராக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அதில் எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம். அதே போல் வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க, சட்டத்தை பற்றி தெரியும், அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயையோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க, அது கிடையாது. அதே போல் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டை மேனேஜ் பண்ணுறது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனால் முட்டாவாளி இஸ்லாம் தான், ஏன்னா அவங்க தான் இந்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசாக பாராட்டியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்றைக்கி வக்ஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது, காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்றைக்கி அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கியிருக்கோம். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம முதலாக சொல்லியிருக்கோம், பெண்களை சார்ந்து என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அந்த வக்ஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதில் பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுது.